காவல்துறை மீது மதிப்பும், மரியாதை, பயம் கலந்த மரியாதை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய படங்கள் வந்திருக்கு அந்த காலத்திலிருந்து. நம்ம தளபதி விஜயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய படங்களில் தெறி படத்தை உதாரணமாக சொல்லலாம். அதில் அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்த விஜயகுமார் ஐபிஎஸ் அந்த பேர்லேயே அவர் நடிச்சிருப்பார். அப்புறம் அந்த தெறிக்கு முன்னாடி வந்த படம் ஜில்லா. இந்த ஜில்லாவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மதுரை ஜில்லாவே கலக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா போக்கிரின்ற படம், அது பிரபுதேவா டைரக்ஷனில் வந்த படம். அதில் பார்த்தீங்கன்னா செம்ம கலக்கல் கலக்கியிருப்பாப்புல. அதாவது ஒரு பொறுக்கியாக இருந்து பொறுக்கிகளெல்லாம் எப்படி அவர் பொறுக்கி எடுத்து டீல் பண்ணுறாரு அப்படின்றதான் அந்த கதை. அதை விட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து பீஸ்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கூட அவர் போலீஸ் இல்லை, ஆனால் ரா ஏஜெண்ட்டாக ப்ளே பண்ணியிருப்பார். அதில் அதிரடியாக கலக்கியிருப்பார். இப்படி விஜய் நடித்த படங்களில் அவர் போலீஸ் அதிகாரியாக நடித்த படங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் கெட்ட போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். அவங்க மனித உரிமைகளை மதிக்காமல் நடந்துக்கிடுவாங்க. நல்ல போலீஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க குற்றச் செயலையும் குற்றவாளியையும் பிரித்து பார்ப்பாங்க. குற்றம் தண்டனைக்குரியது அப்படின்றது அது இருக்கும். அதுக்காக குற்றவாளியவே இப்போ தீர்ப்பிடுறது கிடையாது. அதுக்கு ஒரு டியூ ப்ராசஸ் ஒன்று இருக்குது, ஜுடிஷியல் ப்ராசஸ். அந்த ப்ராசஸுக்கு அவங்கள உட்படுத்துறது அது நல்ல போலீஸ் செய்யக்கூடியதாக இருக்கும். விஜய் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல போலீஸ், அவர் கண்டிப்பாக நல்ல போலீஸாக தான் பேர் வாங்குறாரு. ஆனால் அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கெட்ட போலீஸுன்னு என்னென்ன செய்வாங்கன்னு சொல்கிறோமோ அது எல்லாத்தையுமே செய்வார். இப்போது கட்சி தலைவராக இருக்கிறாரு. கட்சி தலைவராக இருந்து இந்த மாதிரி போலீஸ் அட்ராசிட்டிஸ், போலீஸ் அராஜகம் இதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய விதத்தில் இப்போ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் அவர் நடத்தி இருக்கிறாரு. இதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய ஒரு மாற்றம். ரீல்லிருந்து ரியல் லைஃபுக்கு வரும்போது ஒரு நடிகராக இருந்து ஒரு தலைவராக வரும்போது என்ன மாற்றங்கள் நிகழுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ தலைவரான பிற்பாடு இந்த ஜனநாயகன் படம் வரப்போகுது. அதனுடைய அந்த போஸ்டர்ஸு, ஸ்டில்ஸு, அந்த அது சம்மந்தமாக வந்த சில துணுக்குகள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த படம் நல்ல போலீஸு அப்படி இருக்குமா, இல்லை கெட்ட போலீஸாக இருக்குமா, இல்லை நல்ல போலீஸு கெட்ட போலீஸு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியதாக இருக்குமா?